சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே வாகன ஓட்டிக்கு நேர்ந்த நிலைமைதான் இது. நேற்று இரவு இருசக்கர வாகனங்களில் சென்ற பலர் அடுத்தடுத்து வழுக்கி விழுந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சைதாப்பேட்டை, கிண்டி, பேசின் பிரிட்ஜ், சூலை, அண்ணா நகர், அடையாறு, சாந்தோம் என நகரின் பல்வேறு பகுதிகளில் வாகனங்களில் சென்ற ஏராளமானோர் என்ன காரணம் என்று தெரியாமலேயே வழுக்கி விழுந்து காயமடைந்தனர். இவ்வாறு பலத்த காயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றனர். மேலும் பலர் லேசான காயத்துடன் வீட்டுக்கு சென்றனர். வாகன விபத்துகள் காரணமாக ஆங்காங்கே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வாகனங்கள் இவ்வாறு நிலைத்தடுமாறி திடீரென சாலைகளில் விழுந்ததற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தை கூறுகின்றனர். மக்கள் கழிவுலேருந்து மொத்தமே கொண்டு வர இடம் இதுதான். இங்கே தான் மக்கள் கழிவு மொத்தமே கொட்டுற இடம் இதுதான். இங்கேருந்து போகிற மக்கள் கழிவுலேருந்து காலையில் வெடிகாலையில் 5:30 மணிலேருந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், காலையில் 5:30 மணிலேருந்து நைட்டு 11 மணிக்கு இருந்து குப்பை கழிவுகள் வெளியே போயிட்டு தான் இருக்குது. இந்த குப்பை கழிவுலேருந்து வெளியே வர ஒரு சில திரவமும் ஒரு சில ஆயில்களும் இதுவரையுமே குப்பை கொட்டிட்டு தான் இருக்கானுங்க. இதனால இன்னும் ஆக்சிடென்ட் நடந்துட்டு தான் இருக்கு. யாருமே இதுவரை கண்டதில்லை, பொதுச்சோட எவனுமே கண்டதில்லை. கிட்டத்தட்ட 4-5 வருடங்களாம இது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாருமே இதுக்கான ஸ்டெப்பு யாரும் எதுவும் எடுத்ததும் கிடையாது. வடபழனிலேருந்து இது கொண்டு வள்ளுவர் கோட்டம் மீட்டிங் மேடம் 600 முதல்ல 700 பேர் வரை கீழே விழுந்திருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கு தகவல். ஆனால் நகரின் குப்பை கிடங்குகள் உள்ள இடங்களிலேயே பெரும்பாலும் இந்த விபத்துகள் நடந்துள்ளன. குப்பை லாரியிலிருந்து ஒழுகும் கசடுகள் சாலையின் மேற்பரப்பில் காய்ந்து கிடந்துள்ளன. பல மாதங்களுக்கு பிறகு சென்னையில் நேற்றிரவு பெய்த லேசான மழை காரணமாக கசடுகள் மீது தண்ணீர் பட்டு பிசுபிசுப்பான படலமாக மாறியதே விபத்துகளுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. அன்றாடம் சென்னை நகர சாலைகளில் செல்லும் லட்சக்கணக்கான வாகனங்களில் இருந்து கசியும் எண்ணெய், கிரீஸ், டீசல் போன்றவை சாலையின் மேற்பரப்பிலேயே தேங்குகின்றன. பலத்த மழை பெய்யும் போது அவை தண்ணீரில் அடித்து செல்லப்படும். மாறாக நேற்று இரவு சாரல் மழை மட்டுமே பெய்ததால் கசடுகளுடன் மழைநீர் சேர்ந்து விபத்துகளுக்கு காரணமாகிவிடுகிறது. நேற்று இரவு சென்னை நகர சாலைகளில் வாகன போக்குவரத்து குறைந்த அளவே இருந்ததால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளன. குப்பைகளை கையாளுவதில் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டிருந்தால் இப்பிரச்சனை நேராமல் தவிர்த்திருக்கலாம் என்பதே வழுக்கி விழாமல் சென்ற வாகன ஓட்டிகளின் கருத்தாக இருந்தது. பாலிமர் செய்திகளுக்காக சசிதரன்.